என் தங்கமே, இன்று நிச்சயம் நான் உன் கண்ணில் படுவேன். உனக்கு நல்ல நேரம் பிறந்திடும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் குழந்தையே. இங்கு எதுவும் எளிதல்லதான். ஆனால் நீ என் பாதையில் அல்லவா வந்துவிட்டாய். இனி எல்லாமே உனக்கு எளிதானதுதான். எல்லாம் எளிதான பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கான தேவையை சரியான நேரத்தில் நான் உன் கையில் சேர்ப்பேன். போன ஜென்மத்தில் நீ செய்த கருமாவைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே தங்கமே. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. நல்லது மட்டும் செய். நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை நான் காப்பேன். உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வரப்போகின்றேன். என்னுடைய வாழ்வில் கஷ்டம், தோல்வி, நெருக்கடி, அவமானம், நம்பிக்கை துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கிறேனே. என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். ஏன் எதுவும் செய்யவில்லை என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது. நிச்சயம் மாறும், முன்னேறும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என உன் மனக்குமுறலை உன் மனதில் இருக்கும் எனக்கு உணர முடிகின்றது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும். எதுவும் நிரந்தரமில்லை என்ற உலகியல் முறையின் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலைகளை நடத்துகிறேன். லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பதுதான் உன் கேள்வி. ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா? உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை அறிந்தாயா? முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம், தோல்வி என்றால் என்ன என்று கூட தெரியாத நிலையில் இருந்தாய். சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய். ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய். கஷ்டம் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது. முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய். பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய். அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை, நம்பிக்கை, வைராக்கியம், பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தாய். சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய். பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய். இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்குவது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாயல்லவா? நான் வணங்கும் தெய்வம் எனக்கு நல்லதுதான் செய்வார், என்ன நடந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார் என பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய். அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி தனித்து தவிக்க விடுவேன்? இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைவதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டாய். உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப்போகிறது. உன் பெற்றோர் என் பொறுப்பு. அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும். அவர்கள் என் ஆசிர்வாதங்களோடு நிம்மதியாக வாழ்வார்கள் என் குழந்தையே. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே. உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன். பிறகு நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையின் தேடல் எதை நோக்கி போகிறது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு. உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உன் அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உன் மனநிலைமையையும் சரி செய். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாக தேடி வரும் என காத்து கொண்டு இருக்காதே. உன் தேடலையும் முயற்சியையும் தொடங்கு. உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது. அதில் உன் பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும். மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறந்துவிடு. நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் தொலைக்காதே குழந்தையே. முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும். பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் உன்னை தேடி வரும். அதனால் உன் தேடலை தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும். ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன். என் தங்கமே, நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம்.
ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர காத்திருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள். ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று வருந்துகிறாய். கவலை கொள்ளாதே, வருந்தாதே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும், அவர்களின் செயல்களை நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகின்றது. சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது. அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரிது. தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள். இது உனக்கும் பொருந்தும். எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு. எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது, அதை திரும்ப பெறவும் முடியாது. என் தங்கமே, நீ எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக்கொள். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் உன்னை கடைத்தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடி எடுத்து வந்தேன். இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை ஆராதிப்பவர்கள் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற உண்மையை அது தெரிவித்து கொண்டே இருக்கும். என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே. அவற்றை என் உண்மை வடிவமென்றே கருதிப்பார். உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவாய். என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. மழை வருவதற்கு முன் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதைப்போல இருள் இருக்கும் இடத்தில் சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி நிகழும் அனைத்திற்கும் செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூர்ண சரணடைதலோடு என்னிடம் உன் பளுவை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. இனி பயத்திற்கு இடமே இல்லை என் தங்கமே. பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது. உனக்கு வெற்றி, புகழ், கௌரவம் கிட்டப் போகிறது என் தங்கமே. நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன். உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கிறது. எதை வேண்டினாலும் சரி, என்னை பார்த்து அன்னையே நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம். என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும். உனக்கு வலிக்கும்போது உனது விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டுமென நீ நினைக்கின்றாய். என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே. அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அன்னையே இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன். எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு. ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அன்னையே உனது விருப்பமே நிகழும்,
நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய். அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நடக்கும். நான் எப்போதும் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் என் தங்கமே. உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன். உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது. புண்ணியம் சேர்ந்திருக்கிறது. பாவம் விலக்கப்பட்டுள்ளது. அதனால் நீ இப்போது என்னுடைய வழிபாட்டை செய்கிறாய். இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம். கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன்? புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது. நடக்கும் முன் வருத்தப்படுவானேன்? நீ நினைக்கும்போது நான் உனக்கு தரிசனம் தருகிறேன். கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்கிறேன். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு அதிக நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தருவேன். உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே. என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அன்னை விடமாட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும்.